Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th standard scienceல இருக்க first lesson our environment. The first exercise பாருங்க. Connect the material which are required to prepare compost with the compost pit அப்படினு கேக்குறாங்க. இந்த compost pitல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி compost pit ரெடி பண்ணலாம்னு கேக்குறாங்க. The answer பாருங்க. Plant leaves, cow dung, crop residues and food wastage. இதெல்லாம் வந்து நீங்க வந்து compost pit கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து compost pit வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. Choose and write the material which can be converted into green manure. கீழே சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் வந்து நம்ம வந்து green manure பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், cow dung, wild indigo, scrubs and herbs, plastic, green leaves. இதில் நம்ம எதெல்லாம் வந்து மேன்யூராக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா வைல்ட் இண்டிகோ, ஸ்க்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் இதெல்லாம் தான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 1.3 ஐ கேன் ரீட் அண்ட் ரைட். ரீட் த கான்டெக்ஸ்ட் கிவன் அண்டர் த டைட்டில் மேன்யூர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மேன்யூர் இன் பேஜ் நம்பர் 79 ஆஃப் த டெக்ஸ்ட் புக் அண்ட் ரைட் த ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க பேஜ் நம்பர் 79 வந்து இதோடைய கான்டெக்ஸ்ட் இருக்குது, அதை படித்து கீழே இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், விச் இஸ் நோன் ஆஸ் காம்போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர், காம்போஸ்ட் இஸ் அப்டைன்ட் பை த டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் லைக் கிராப்ஸ் ரெடியூஸ் அண்ட் அனிமல்ஸ் வேஸ்டேஜ் அண்ட் ஃபுட் வேஸ்டேஜ் பை வேரியஸ் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். அதுதான் அதோடைய ஆன்சர், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பி கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேன்யூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மேன்யூர். அது என்னென்னா அனிமல் மேன்யூர், க்ரீன் மேன்யூர் அண்ட் காம்போஸ்ட். இது மூணு தான் இதோடைய ஆன்சர். சி கொஷின் பாருங்கள். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரீன் மேன்யூர் அண்ட் அனிமல் மேன்யூர்னு கேட்டிருக்காங்க. அனிமல் மேன்யூர் அப்டைன்ட் ஃப்ரம் அனிமல் வேஸ்ட், க்ரீன் மேன்யூர் அப்டைன்ட் ஃப்ரம் கிராப் அண்ட் பிளான்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். அனிமல் மேன்யூர் கண்டெய்ன்ஸ் நைட்ரஜன், green manure fix nitrogen in the roots of the plants. இதுதான் இது ரெண்டுத்தோடைய differentiation. And D question பாருங்க. If you were a farmer, will you use manure or fertilizer? Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபார்முலா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேன்யூர்ஸ் பண்ணுவீங்களா, ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து மேன்யூர் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் நேச்சுரலான திங்ஸ். ஃபர்டிலைசர் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மேன்யூர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்குறாங்க. If I were a farmer, then I will use only manure because it does not affect the soil and gives healthier food products அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 1.4 பாருங்கள். 1.4 அப்சர்வ் த growth of the plant and record your observation. இதில் வந்து நமக்கு 2 கண்டிஷனில் பிளான்ஸ் வளர்க்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து வெறும் வாட்டர் மட்டும் நம்ம வந்து பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணி வளர்த்தா எப்படி அந்த செடி இருக்கும்னு ஒரு பாக்ஸில் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து மேன்யூர்லாம் ஆட் பண்ணி வளர்க்கும் போது அந்த செடி எப்படி வளருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா வீக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், 5th வீக் வரைக்கும் எப்படி இருக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ டேட் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டேட் தோணுதோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் January 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஸ்ப்ரவுட் டைனி க்ரீன் ஷூட் அப்பியர்ஸ். நம்ம தண்ணி மட்டும் ஊற்றுறதுல வந்து லைட்டாக வந்து ஷூட் வந்து வந்திருக்கும், லைட்டாக முளைப்பு வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதே மேன்யூர் போடும்போது ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன ஆகிடும்னா நல்லா ஒரு லீவ்ஸ் 2 லீவ்ஸே வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்கராக மாறிடும்னு சொல்கிறாங்க. அதே செகண்ட் வீக் பாருங்கள். இப்போ டேட் வந்து சப்போஸ் 8 January இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எப்படி இருக்கும் 1 வீக் கழிச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லீவ்ஸ் வந்து அப்போ தான் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் மேன்யூர் போடுற பக்கம் பார்த்து நிறைய லீவ்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளான்ட்டே கொஞ்சம் டாலராக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா January 16 வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரிமைன்ஸ் தின், ஹைட் இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி. தண்ணி மட்டும் ஊற்றுற செடி எப்படி இருக்குன்னா லைட்டாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய தண்டு வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மேன்யூர் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஸ்டெம் நல்லாவே ஸ்ட்ராங்கராக அப்புறம் நோட்டிஸ்பிளாக இருக்கும் க்ரோத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 4th வீக் பாருங்கள். 4th வீக்னால் நமக்கு வந்து 24th January வரும். அப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கண்டினியூ ஸ்லோலி. இதே வந்து மேன்யூர் போட்டு வளர்க்குறதுல வந்து ரேப்பிட் க்ரோத் இருக்கும், ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கும். அது மட்டும் லீவ்ஸ் வந்து ரொம்ப லார்ஜர் அண்ட் டார்க்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5th வீக், அதாவது பார்த்திங்கன்னா February 2 அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மட்டும் ஊற்றுற பிளான்ட் வந்து நல்லா ஸ்டேபிளாகவும் கொஞ்சம்
ஷார்ட்டான ஒரு க்ராப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதே நம்ம மேன்யூர்லாம் போட்டு வளர்க்கும் போது பிளான்ட் புஷ் ஒரு மாதிரி நல்லா புதர் மாதிரி வந்திருக்கும் செடி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டாலராக இருக்கும், ஹெல்தியராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வெறும் வாட்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணி நம்ம ஒரு க்ரோத் பண்ணுறதுக்கும் ஒரு க்ராப்பை. இதே மேன்யூர் ப்ளஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணால் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் 5 வீக்ஸில் இருக்குன்றதை வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் 1.5. லுக் அட் த பிக்சர் ஆஃப் தி கேட்டில் breed given in the page number 72 and 73 of the textbook and write their names. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 72லேயும் 73லேயும் இந்த அனிமல்ஸை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த அனிமலோடைய ப்ரீட் எது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்த கவ் ப்ரீட் வந்து கிர். ஆப்ஷன் பி பாருங்கள் மால்வி. ஆப்ஷன் சி ரெட் சிந்தி. ஆப்ஷன் டி பர்கர். ஆப்ஷன் இ வந்து நகரி. ஆப்ஷன் எஃப் வந்து அம்பலச்சரி. இதெல்லாம் தான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 1.6 எக்ஸசைஸ் இருக்கும். கனெக்ட் த மெட்டீரியல் விச் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் பஞ்சகவ்யம் வித் த வெசல்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பஞ்சகவ்யம்னா என்னென்னு தெரியும். இந்த கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம க்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து வீட்ஸும் இன்செக்ட்ஸும் வந்து கம்மியாகும். அதுக்கு தான் அந்த பஞ்சகவ்யம் யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன ப்ராடக்ட் போட்டு நம்ம பஞ்சகவ்யம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. அதில் எது மட்டும் நம்ம பஞ்சகவ்யத்துக்கு யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த வெசல்ஸில் மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மில்க் வந்து நம்ம பஞ்சகவ்யத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டெண்டர் கோகோனட்டும் நம்ம பஞ்சகவ்யத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கீ, ஜாங்கிரி, கர்ட், கவ் யூரின், அப்புறம் கவ் டங்க். நம்ம வந்து டர்மரிக் மட்டும்தான் யூஸ் பண்ண மாட்டோம். பஞ்சகவ்யத்தில் மற்ற எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி தான் பஞ்சகவ்யம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் 1.7. ஐ கேன் ரீட் அண்ட் ரைட் பாருங்கள். ரீட் த பேராகிராஃப் given under the title feeding and uses in page number 74 of the textbook and write the answers for the following questions சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபீடிங்ஸ் அண்ட் யூசஸ் பற்றின கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 74 and 74 இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். why should we give nutrition food to cattle அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் cattle need nutritious food in order to be healthy and to produce high milk yieldன்னு சொல்லியிருக்காங்க. இது அதோட ஆன்சர். பி கொஸ்டின் பாருங்கள். which nutrition is present more in roughage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the roughage contains high amount of fiber in fodder, hay, straw and silage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இதோடைய ஆன்சர். the question number C பாருங்கள். what are the nutritious food given to cattle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. concentrate on broken grams, cereals, millets, rice bran, cotton seeds and oil cakes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cattle need an aquatic amount of fresh water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதோடைய ஆன்சர். டி கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பஞ்சகவ்யம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணுறதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. பஞ்சகவ்யா இஸ் an ayurvedic medicine used in agriculture to control the pests and fungi, helps in the growth of plants அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெஸ்ட்டு தேவையில்லாத களைச்செடிகளையும் ஃபங்கை பூஞ்சானையும் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து பஞ்சகவ்யம் வந்து க்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற இதோடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 ப்ராஜெக்ட் டேப்லெட் த நியூட்ரிஷன் மென்ஷன்ட் ஆன் த மில்க் கவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் பேக்கெட் மில்க் வாங்குவோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டேப்லர் கலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அதில் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 7 சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எனர்ஜி, செகண்ட் டோட்டல் ஃபேட், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், கால்சியம், ஆடட் விட்டமின் ஏ, ஆடட் விட்டமின் டி. ஸோ இது எந்தெந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எழுதணும். 58 kcal அண்ட் 3.0 கிராம், 3.2 கிராம், 4.7 கிராம், 120 mg and 27 μg and 0.5 μgன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் 1.9. ரைட் த நியூட்ரிஷன் ஆஃப் எக் விச் ஆர் மிஸ்ஸிங் ஹியர் அப்படி சொல்லியிருக்காங்க. கீழே எக் பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து கால்சியமும் வாட்டரும் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன நியூட்ரிஷன் வந்து அந்த எக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 1.10 இருக்கும். ஐ கேன் ரீட் அண்ட் ரைட் இருக்கும். Look at the picture of the breeds of fowl given in page number 75 of the textbook and write the names of the following fowls ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 75ல இந்த ப்ரீடோடைய இந்த ஃபவுல்ஸ் ப்ரீடில் இருக்குல்ல அதோடைய நேம் இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அவருடைய ப்ரீடோட பேர் வந்து ப்ராய்லர். ஸோ செகண்ட் பிக்சரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கடக்நாத், தேர்ட் பிக்சரில் இருக்கிறது வந்து சிட்டாகாங், அண்ட் ஃபோர்த் பிக்சர் வந்து கேகஸ், அண்ட் ஃபோர்த் வந்து
கொச்சின் அண்ட் லாஸ்ட் வந்து பிரம்ஹா அப்படின்றது தான் இந்த ப்ரீட்ஸோட நேம் எல்லோரும் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.11 ஐ கேன் ரீட் அண்ட் ரைட். ரீட் த paragraph given under the title Poultry Producer in page number 76 of the book textbook and write the uses of the given boxes சொல்லியிருக்காங்க. பவுட்ரி ப்ராடக்ட்ஸ்னால் வந்து நம்ம கோழி பண்ணையில் செய்வோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின கான்டெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 76 டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவுட்ரி ஃபார்மில் ஃபுட் அப்டைன் ஃப்ரம் ஃபவுல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்ஸ், அதாவது நமக்கு அந்த பறவை அந்த கோழி மூலிமா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா மீட்டும் எக்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபவுலோடைய வேஸ்ட்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேன்யூருக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ரிச் நைட்ரஜன் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட யூசஸ் என்ன, அதோட ஃபெதரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டஃப்லிங், அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த ஷட்டில் காக்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபெதரை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய மேனுஃபேக்சரிங்கில் இந்த ஃபவுலோடைய ஃபெதர் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 1.12 choose and write the function of honey bees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க, குயின் பீ, ட்ரோன் பீ அண்ட் ஒர்க்கர் பீ. இவங்களுடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுதணும். மேலே அவங்களோட 3 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த குயின் பீயோடைய ஒர்க் என்னென்னா லேஸ் 2000 eggs in a day. அது வந்து எக்ஸ் லே பண்ணுறது மட்டும்தான் அதோடைய வேலை. ஸோ ட்ரோன் பீயோட வேலை என்னென்னா ஃபெர்டிலைஸ் த எக்ஸ் அப்படின்னு, அந்த எக்ஸெல்லாம் அந்த குயின் பீ போய் வைக்கிற எக்ஸெல்லாம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரோன் பீயோடைய ஒர்க்கு. ஸோ ஒர்க்கர் பீ என்ன பண்ணுன்னா கேதர் ஹனி அண்ட் கிளென்சஸ் த பீ ஹைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஹனியும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஹனிகோம்பில் வைக்கிறதும் ஹனிகோம்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறதும் தான் இதோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஹனிபீயை பற்றியும் அதோட யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை பற்றியும் பேஜ் நம்பர் 78 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அதுலேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் இது. அதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள். ஹனி இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் டேஷ் த ரெட் பிக்மெண்ட் இன் த பிளட். அதோட ஆன்சர் வந்து ஹீமோக்ளோபின். ஹனி சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிளட்டில் இருக்க ரெட் பிக்மெண்ட்டான ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அதோடைய ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள். ஹனி ஹேஸ் டேஷ் அண்ட் டேஷ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹனி இஸ் யூஸ்ட் இன் டேஷ் அண்ட் டேஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஸோ 2 டைப் ஆஃப் மெடிசன்லையுமே யூஸ் ஆகுது, ஆயுர்வேதிக் அண்ட் யுவானி, இந்த 2 இதுலேயுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். டேஷ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் லூப்ரிகன்ஸ் அண்ட் கேண்டிலும் லூப்ரிகன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுற இதில் எது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பீ வேக்ஸ். அது ஹனிகோம்பு இருக்கு இல்லையா, வேஸ்டான ஹனிகோம்பு, அந்த பீ வேக்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ பாருங்கள். பீ வேக்ஸ் இஸ் செலக்டட் பை டேஷ் பீ டு கன்ஸ்ட்ரக்ட் த கோம்ஸ் ஆஃப் த பீ ஹைவ். இந்த பீ ஹைவ் பண்ணுறதுக்கு யார் யூஸ் எந்த பீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஒர்க்கர் பீ தான் வந்து இந்த பீ ஹைவை வந்து க்ரியேட் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர். நெக்ஸ்ட் 1.4 ஷார்ட் ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட்டு கென்யன் ரிட்டன் ஹோம் டயர்ட் ஆஃப்டர் பிளேயிங் ஹிஸ் மதர் செட். என்னென்னா கன்யன் அப்படின்ற ஒரு பையன் வந்து விளையாண்டுட்டு வரான், ரொம்ப டயர்டாக வரான். ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க பால், ஹனி, முட்டை இது 3ஐயும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் டேபிள் மேலே வச்சுருக்கேன், நீ எடுத்து உனக்கு எது வேணுமோ சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கன்யன் போய் நல்லா பாத் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் முன்னாடி அந்த எக்கு வந்து பேசுது. என்ன பேசுதுன்னு பார்க்கலாம். கன்யா, ஐ எம் த பெஸ்ட், ஐ ஹாவ் ப்ரோட்டீன், ஃபேட் and the minerals like calcium, phosphorus and sodium, eat me you will get energy அப்படின்னு சொல்லுது. இங்கே பாரு எங்கிட்ட பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்லாம் இருக்குது, நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நான் எனர்ஜி தருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு சொல்லி கன்யன் கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மில்க் வந்து பேசுது இவன்ட்ட. நோ ஐ எம் த பெஸ்ட். இல்லை முட்டை சொல்கிறது கரெக்ட் இல்லை, நான் தான் உனக்கு பெஸ்ட்டு, நான் உனக்கு ப்ரோட்டீன் தருவேன், ஃபேட் தருவேன், கால்சியம், விட்டமின் டி, என்னை குடிச்சின்னா நீ வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், உன்னுடைய போன்ஸ்க்கெலாம் நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் கன்யா அப்படியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ லாஸ்ட்டாக யார் வரான்னா ஹனி வந்து பேசுது. ஹனி என்ன சொல்லுதுன்னா நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பேன், நான் தான் ரொம்ப பெஸ்ட்டு, என்கிட்ட நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது அண்ட் மெக்னீஷியம் இருக்குது, நான் உன்னுடைய ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் உன்னுடைய பிளட்டில், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஹங்கரையும் டைஜஷனையும் நான் வந்து ஸ்டெமுலேட் பண்ணுவேன், அது மாதிரி என்னை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்யன் என்ன சொல்கிறான், சரி ரொம்ப சந்தோஷம், நான் இவங்க 3 பேத்தையுமே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருது. ஸோ இதுக்கு இந்த ஸ்டோரிக்கான கொஷின்ஸ் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் ஷுட் வி ட்ரிங்க் டு ஸ்ட்ரென்தன் ஆர் போன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன்ஸ் ஸ்ட்ரென்த்தான ஆகணும்னா நம்ம என்ன சாப்பிடணும்,
கன்யன்ட்ட வந்து யார் பேசினா? மில்க் தானே பேசினாங்க. ஸோ ஆன்சர் இஸ் மில்க். We should drink milk to strengthen our bones because it contains calcium and vitamin D is the answer. So second question பாருங்க, write the nutritions present in egg. எக்ல இருக்க நியூட்ரிஷன்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. The nutrition present in an egg include protein, fat and minerals like calcium, phosphorus and sodium. இதெல்லாம் தான் வந்து எக் கிட்ட இருக்குன்னு எக்கே சொன்னிச்சு இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து ரெஃபர் பண்ணி எழுதுனது தான். The third question பாருங்க, which of the following increases hemoglobin level in the blood and also stimulate hunger? நம்ம படித்ததில் யார் அப்படி சொன்னால் honey. The answer is honey. Which of the following nutrition is present in milk, egg and honey? இந்த மூணுலேயும் எது காமனான நியூட்ரிஷன் வந்து மூணுலேயுமே இருக்குது அப்படின்னா ஆன்சர் இஸ் கால்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி இருக்குது. ஸோ கீழே வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆப்ஷன்ஸ்னு பார்த்து நம்ம டிக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாலினி புட் த ஃபுட் வேஸ்டேஜ் இன் அ பிட் in her garden and cover it with the soil. What will be obtained from the waste? அவளுடைய வீட்டில் இருக்க வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு பிட்டில் போட்டு அது சாயில் போட்டு மூடிடுறாளா. அந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பேரிங் மேன்யூருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் ஆப்ஷன் பி காம்போஸ்ட். அப்படிதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மேன்யூர்? கொடுத்துருக்கிறதுல எது ஒரு மேன்யூர் கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபர்டிலைசர். ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ அது மேன்யூர் கீழே வராது. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் அ கேட்டில் ஃபார்ம்? கேட்டில் ஃபார்ம்லேருந்து நமக்கு கிடைக்காத ஒரே ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டால் அது எக். ஸோ ஆன்சர் இஸ் எக். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டில் ப்ரீட் இஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கேட்டில் ப்ரீடோடைய பேர் என்ன? காங்கேயம். ஆப்ஷன் பி காங்கேயம் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ் இஸ் நாட் ஆடட் இன் பஞ்சகவ்யம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேர்டு பஞ்சகவ்யமில் ஆட் பண்ணுவோம், ஜாங்கிரியும் ஆட் பண்ணுவோம், கவுடங்க்கு ஆட் பண்ணுவோம். வெஜிடபிள் வேஸ்டேஜ் மட்டும்தான் ஆட் பண்ண மாட்டோம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வெஜிடபிள் வேஸ்டேஜ். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபார்ம் விச் ஹென், டக் அண்ட் பீஜன் ஆர் ரேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த பவுட்ரியில் தானே நம்ம கோழி, வாத்து, இந்த மாதிரி பீஜன், புறா, அந்த மாதிரி பறவைகள்லாம் வச்சு வளர்க்குற ஃபார்ம் பேர் என்ன? பவுட்ரி ஃபார்ம். த ஆன்சர் இஸ் டி. செவன்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்டைன் ஃப்ரம் பவுட்ரி ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மில்க். இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பவுட்ரி ஃபார்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோர்? த ஆப்ஷன் ஏ நாமக்கல். நாமக்கல்லில் தான் பவுட்ரி ஃபார்ம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் ஒன் பாருங்கள், விச் ஹனி பீ கலெக்ட்ஸ் ஹனி? எந்த பீ வந்து ஹனி பீயை வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஒர்க்கர் பீ. The 10th question பாருங்க, which of the following form products increase the hemoglobin level in the blood? எது hemoglobin level? அந்த ஸ்டோரியில் படித்தோம் இல்லையா? ஆன்சர் ஹனி. ஸோ கீழே பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அந்த ஷேட் பண்ணுறதுல கொடுத்துருக்காங்க. எந்த கொஷனுக்கு எதுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது, ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது படிங்க. அதை படித்து அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமுதன்ற வந்து அவனுடைய அங்கிளோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறான். அங்கே போகிறப்போ அவன் பார்க்குறான், மார்னிங்கில் ஒரு ஃபீல்டில் வந்து வைல்டு இண்டிகோ பிளான்ட்ஸ் போட்டு அப்படியே இந்த சாயிலே வந்து அதை உழுறதை அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் அதை மேன்யூராக மாற்றி அதுவே பிட்டாக யூஸ் பண்ணி காம்போசிட் பண்ணுறதையும் அவன் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து மில்கெல்லாம் வந்து கவுட்டந்து எடுத்து எல்லாம் போர் பண்ணி சொசைட்டிக்கு பெரிய பெரிய கேன்ஸில் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வர வழியில் பார்த்தா இந்த அனிமல்ஸ் வேஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் காம்பவுண்ட் பிட்டில் போட்டு அங்கேருந்து மேன்யூர்லாம் தயாரிக்கிறத பார்க்குறான். அப்புறம் போகிற வழியிலேயே நிறைய பவுட்ரி ஃபார்ம் பார்க்குறான். அங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க, லைக் ஹென், டக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்குறத பார்த்துட்டு அங்கேருந்து சில பேர்லாம் அதோட எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, அதையும் அவன் பார்க்குறான். அப்புறம் கோகோனட் க்ரோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோட்டு, டக்கு, டர்க்கீஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே அவன் அந்த ஃபார்மில் பார்க்குறான். ஸோ அங்கே இருக்க ஒரு ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹனிபீ வந்து அவங்க க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஹனி பீ ஹைவ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்களே ரெடி பண்ணி அதில் வந்து ஹனிபீஸ்லாம் வந்து ஹனி இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் ஹனி எடுத்து அவன் அங்கிள் வந்து அவருக்கு கொடுக்குற டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இவனும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. அப்புறம் அவன் அங்கிள் வந்து கொஞ்சம் எக்ஸ் கொடுக்குறாரு இவனுக்கு, எக்ஸும் ஹென்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ஹென்னையும் எக்கையும் கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு இவன் ஜாலியாக சாப்பிட்றான். இதுதான் இந்த கதையில் இருக்குது. இந்த கதை கீழே சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள்,
வாட் அனிமல் டிட் அமுதன் சி? என்னென்ன அனிமல்ஸ் வந்து அமுதன் வர வழியில் பார்த்தா அவங்க அங்கிள் வீட்டுக்கு வர வழியிலன்னு பார்க்கும்போது அமுதன் சா கவுஸ், ஹென்ஸ், கோட், டக், டர்க்கீஸ் அண்ட் ஹனிபீஸ். இந்த அனிமல்ஸ்லாம் தான் வந்து அவங்க அங்கிளோடைய நேட்டிவ் பிளேஸில் பார்த்தான். செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் பிளான்ட் வாஸ் ஆடட் டு த ஃபீல்ட் வைல் ப்ளவுச்சிங் இட்? அந்த நிலத்திலே போட்டு உழுதாங்க இல்லையா, மேன்யூராக மாறணுன்றதுக்காக அந்த பிளான்ட் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து வைல்ட் இண்டிகோ. வைல்ட் இண்டிகோ பிளான்ட்ஸ் வேர் added to the soil while ploughing it. That's the answer. Third question பாருங்க. What were the waste put into the composite pit? Composite pitல போடுற wastage thingsலாம் எதுன்னு கேட்குறாங்க. The wastage put into the pit includes animal waste from the cows and the dropping of the birds. Hence இந்த மாதிரியான வேஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணி தான் காம்போஸ்ட் பிட்லாம் செய்கிறாங்க. அதுதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்கள். From which animals the following items are obtained அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அனிமல் நேம் கொடுத்துட்டாங்க. அந்த அனிமல்லேருந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. மில்க் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கும்? கவுஸ். அப்சல்யூட்லி கவுஸ் இஸ் த ஆன்சர். பி பாருங்கள், ஹனி வந்து நம்ம எதில் ஹனி பீஸ் தான் வந்து நமக்கு ஹனி கொடுக்குது. ஸோ சி வந்து பாருங்கள், எக் வந்து ஹென்ஸ் கொடுக்குது. ஆப்ஷன் டி மீட் வந்து ஹென் கொடுக்குது. அது ஆன்சர்லாம் எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். வேர் வாஸ் த மில்க் கலெக்டட் இன் கேன்ஸ் சென்ட் டு அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்ஸில் கலெக்ட் பண்ண மில்கெல்லாம் எங்கே வந்து அவங்க சென்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. த மில்க் வாஸ் சென்ட் டு த மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு தான் அந்த கேன்ஸில் இருக்க மில்கெல்லாம் அவங்க அனுப்புனாங்க. ஸோ அவ்வளோதான் இதோடைய ஆன்சர்ஸ்.